ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல நிறைய பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையில ஒண்ணு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ். மாறிக்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பா பெண்களுக்கு பீரியட்ஸ் சரியா வராது. ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் சரியா வரலாட்டி நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. மாதந்தோறும் பீரியட்ஸ் சரியா வரலாட்டி உடல்நல குறைவு ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த மாதிரி பீரியட் சரியா வராததுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், சரியான சத்துக்கள் இருக்கிற ஆகாரம் எடுத்துக்காதது, எப்பயோ ஒரு மாசத்துக்கு தேதி தள்ளி போன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு மாதமும் சரியா பீரியட்ஸ் வரலாட்டி அது யோசிக்க வேண்டிய விஷயம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் PCOSக்கு முக்கியமான காரணமா இருக்குது. இந்த காலத்துல குழந்தை பேரு இல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். சோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை அஜாக்கிரதையா எடுத்துக்காம நேச்சுரல் ரெமடியை வச்சு சரி பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலரா மாத்துறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க. இதுல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்திருக்கோம். அடுத்ததா இதுல சேர்க்க போறது ஓமம். ஓமத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க ஓமத்தை பவுடரா பண்ணி கூட இந்த ரெமடியில பயன்படுத்தலாம். நான் டைரக்டா ஒரு ஸ்பூன் ஓமத்தை கலந்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரிங்கை நல்லா பாயில் பண்ணணும். ஒரு கிளாஸ் தண்ணி பாதியா வத்துற வரைக்கும் பாயில் பண்ணணும். வெல்லத்துல அயன், மெக்னீசியம் அதிகமா இருக்குது. இந்த ட்ரிங்க் இப்போ நல்லா பாயில் ஆயிருச்சு. ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டின இந்த ட்ரிங்கை கொஞ்சமா வெதுவெதுப்பா இருக்கிறப்ப குடிக்கணும். நீங்க இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு 2 மாசம் இந்த ட்ரிங்கை நீங்க தொடர்ந்து குடிச்சீங்கன்னா நம்ம உடம்புல சூடு அதிகமாகி பீரியட்ஸ் ரெகுலரா வரும். இப்போ நம்ம செகண்ட் டிப் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பீரியட்ஸ் வருதா? அந்த பிரச்சனைய இந்த டிப் ஈஸியா சரி பண்ணுது. இந்த டிப்பை யூஸ் பண்றது கூட ரொம்ப ஈஸி. இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் ஒரு ஸ்பூன் வெல்லம். அடுத்ததா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிய தோல் எடுத்துட்டு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. முக்கியமா இஞ்சி லேடிஸ்க்கு பீரியட்ஸை கரெக்ட் நேரத்துல வர வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி அந்த நேரத்துல ஏற்படுற வயிற்று வலியையும் குறைக்குது. இந்த ரெமடிக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன இஞ்சிய சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் ஓமம். அடுத்த பொருள் வெள்ளையல். வெள்ளையல் கூட பீரியட்ஸை ரெகுலரா மாத்துறதுக்கு ரொம்ப அமோகமா ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த 4 பொருளையும் ஸ்பூனை வச்சோ இல்ல உங்க கை விரலை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நம்மளோட நாடி நரம்புகளை பலப்படுத்தி ஹார்மோனல் இம்பேலன்ஸை கியூர் பண்ணி மாதவிடாய் சரியான நேரத்துல வர வைக்குது. அதே மாதிரி இது நம்ம ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இத மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டையா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை அப்படின்னு நீங்க சாப்பிடணும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த நேரத்துல வர்ற வலியை தாங்க முடியாம பெயின் கில்லர் டேப்லெட்டை எடுப்பாங்க. இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லதே கிடையாது. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு பண்ண இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம நம்மளோட பெயினும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி நீங்க ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க பீரியட்ஸ் ரெகுலரா மாறும். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.